சிந்திக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களையும் நம்ம எல்லாரையும் கிருபையாய் கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறது நினைத்து நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். விசேஷமாய் கடைசி காலங்களை குறித்து நம்ம தியானம் பண்ணி கொண்டிருக்கிறோம். உங்கள் வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில் அது மிகவும் பிரயோஜனமுள்ளதாக இருக்கும் என்று சொல்லி நான் கிறிஸ்துவின் நாமத்தினால நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசும்படிக்காய் கர்த்தர் தான் கொடுத்துதான கர்த்தருடைய வார்த்தை பாருங்கள். அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் 2வது அதிகாரம் 19வது வசனத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் அந்த 2வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து நம்ம பார்க்கும்போது கடைசி நாட்களில் நடக்கக்கூடிய சம்பவங்களை குறித்து, அதை மேலே கடைசி நாட்களில் உண்டாகிற அந்த அபிஷேகத்தை குறித்து ஆண்டவர் சொல்லிட்டு, அடுத்து அதை தொடர்ந்து ஆண்டவர் இப்படியாய் ஒரு காரியத்தை சொல்கிறார். என்ன சொல்கிறார் என்று சொன்னால், அல்லாமலும் 19வது வசனம், அல்லாமலும் உயர வானத்திலே அற்புதங்களையும் தாழ பூமியிலே இரத்தம் அக்கினி புகைக்காடாகி அதிசயங்களை காட்டுவேன் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. இதில் முக்கியமான இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறதான வார்த்தைக்காய் நம்ம ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, எங்களோடு கூட பேசுங்க. இந்த வார்த்தை 30, 60, 100 மடங்கு கனி கொடுக்கட்டும். உடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ரைட் சொல்லாட். பாருங்க, இந்த வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அதுல முக்கியமான ஒரு காரியம் இன்னைக்கு பார்க்க போறதான கர்த்தருடைய வார்த்தை, தாழ பூமியிலே இரத்தம் என்கிறதான அந்த வார்த்தை தான். தாழ பூமியில என்ன பண்ணப்பட்டிருக்கு நமக்கு தெரியும். பூமியில என்னென்ன காரியங்கள், பூமியில தண்ணி இருக்கிறது, மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. மனிதனை வாழும்படிக்காக இந்த பூமியில ஆண்டவர் மனுஷனை வைத்திருக்கிற நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா கடைசி காலத்துல என்ன நடக்குமா, பூமியில பலவிதமான வித்தியாசமான அடையாளங்கள், அற்புதங்கள் எல்லாம் நடக்கும். இது எதுக்காக ஆண்டவர் அப்படி வச்சிருக்கிறார் அப்படின்னா, கடைசி காலத்துல ஆண்டவர் அவருடைய வருகைக்காக நீங்களும் நானும் ஆயத்தப்படும்படிக்காக ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாருன்னா, இந்த பூமியில ஒரு சில அடையாளங்கள் வரும், வானத்துல சில அடையாளங்கள் உண்டாகும், அப்புறம் தண்ணீருக்குள்ள சில அடையாளங்கள் உண்டாகும், மனிதனுக்குள்ள சில அடையாளங்கள், இப்படி பல விதமான அடையாளங்கள் பூமியில உண்டாகும். அதில் இன்னைக்கு பார்க்கறது, பூமியில என்ன நடக்குமா, பூமியில இருக்கக்கூடிய தண்ணீர் மேல உண்டாகிற ஒரு மாற்றங்கள். அதாவது தண்ணீர்ல என்ன உண்டாகும் அப்படின்னு சொல்லி வேதத்துல பார்க்கறது. இங்க என்ன சொல்லப்படும், பூமியிலே இரத்தம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பூமியிலே இரத்தம், அது மாத்திரமல்ல, இரத்தம் அக்கினி புகைக்காடாகிய அதிசயங்களை நான் காட்டுவேன். ஆண்டவர் என்ன சொல்றாரு, அப்போ இந்த பூமியில இப்படிப்பட்டதான அதிசயங்கள் எல்லாம் நடக்கும்போது ஒரு காரியத்தை நம்ம அறிய வேண்டும். இது கடைசி காலத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அவருடைய வருகைக்கு முன்னாடி இப்படிப்பட்ட அடையாளங்களும் அதிசயங்களையும் கர்த்தர் காண்பிப்பார் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு எச்சரிப்பாக ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்போ இதெல்லாம் நம்ம நினைச்சிட்டு என்னப்பா இது அப்படின்னு சொல்லி நம்ம ஒருவேளை அதை உதாசீனப்படுத்தி கொண்டு நம்ம போகலாம். இது என்ன அடையாளம், இது என்ன அதிசயம் அப்படின்னு சொல்லி. நம்முடைய அதிசயம்லாம் நம்முடைய வாழ்க்கையில நல்லது நடக்கணும், நம்ம வாழ்க்கையில அதிசயம் நடக்கணும் மட்டுமே நம்ம நினைச்சு கொண்டிருக்கிறோம். இல்லைங்க, ஆண்டவர் நமக்குள்ள அதிசயம் பண்றாரு. அவர் அதிசயம் உள்ள தேவன். அவர் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறார். அதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும், இன்னொரு புறம் பூமியில பலவிதமான அதிசயங்களை கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறார், கடைசி காலத்தின் அடையாளமாகவும் கடைசி காலத்தின் அதிசயங்களாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்போ அதை நம்ம விசேஷமாய் அந்த அபிஷேகத்தை பெற்றவர்களாய், கடைசி கால அபிஷேகத்தை பெற்று, கடைசி காலத்தை குறித்து ஒரு தரிசனம் பெற்று, இது ஆண்டுடைய வருகையின் நாட்கள் என்கிற அந்த தரிசனம் பெற்றவர்களுக்கு மட்டும்தான் இப்படிப்பட்ட அடையாளங்களும் சரி, இப்படிப்பட்ட அதிசயங்களும் நம்முடைய கண்களில் நமக்கு சரியாய் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். சும்மா சாதாரணமாக மேலோட்டமாக நடந்தால், பிரதர் இதெல்லாம் என்ன பிரதர் அடையாளம், இது என்ன அதிசயம், இதெல்லாம் தானாக நடக்கிறது, இதெல்லாம் போய் வருகையோடு நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை நீங்கள் இதை பார்க்குறவங்க கூட அப்படி நினைக்கலாம். ஆனால் அப்படி இல்லைங்க. அதை நீங்கள் நிதானித்து வசனத்தை வைத்து பூமியை நீங்கள் பார்க்கணும், வசனத்தை வைத்து உலகத்தை பார்க்கணும். நீங்கள் உலகத்தில் நடக்கிற சம்பவங்களை வச்சு வசனத்தை பார்த்தா உலகம் பெருசாக தெரியும். ஆனால் பைபிளில் நடக்கிற சம்பவங்களை வைத்து, ஏன்னா பைபிள் எழுதப்பட்டு 2000 வருஷம் ஆகுது, வேதம் எழுதப்பட்ட அந்த நாட்களிலிருந்து ஆண்டுடைய வார்த்தை சொல்லப்பட்டது எவ்வளோ உண்மை என்பதை நாம் அறிந்து கொண்டு இந்த பூமியை பார்க்கும்போது நமக்கு பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்கும். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு இந்த பூமியில் நடக்கிற அந்த இரத்தங்களை குறித்தோ இன்னும் வெளிப்படுத்தின விசேஷம். இப்போ பூமியில ரத்தம்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் அடுத்த கட்டத்தில் நீங்க போய் பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷம் 16வது அதிகாரத்துல மிக முக்கியமான ஒரு காரியத்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 16வது அதிகாரம் 4வது வசனம், 3ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளவை ஆறுகளிலும் நீரூற்றுகளிலும் ஊற்றினான், உடனே அவைகள் இரத்தமாயின. அப்போ அங்க பூமியில இரத்தம்னு சொல்லப்பட்டிருக்கு கடைசி காலத்துல. ஆனால் இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு, இந்த 16:4 என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பூமியில மாத்திரமல்ல, பூமியை தாண்டி அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு, ஆறுகளிலும் நீரூற்றுகளிலும்
என்ன ஊத்துறானா, அவன் மூன்றாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை, அதாவது கோப கலசத்தை என்ன செய்யறான், அந்த பூமி மேல ஊற்றும் போது குறிப்பாக எது மேல ஊத்துறான், மூன்றாவது தூதன் ஊற்றும் போது ஆறுகளிலும் நீரூற்றுகளிலும் ஊற்றினான், உடனே அவைகள் இரத்தமாய் மாறினது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது எங்கேயாவது நடந்திருக்கிறதா எப்படின்னு சொல்லி நீங்க நிதானித்து பார்த்தால், இது இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் கானானுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவங்களை வழிநடத்தி வரும்போது பார்வோனுக்கு முன்னாடி ஆண்டவர் என்ன செய்யறாரு, இயேசு தன்னை தேவனை மகிமைப்படுத்தும்படிக்காக, தேவன் பெரியவர், தேவன் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை காண்பித்து, இஸ்ரவேல் ஜனங்களோடு நான் இருக்கிறேன் என்பதை காண்பிக்கும்படிக்காக இப்படிப்பட்ட அதிசயங்களை நம்ம யாத்ராமத்தில் நம்ம பார்க்க முடியும். அங்க தண்ணீரையும் ஆறுகளை இரத்தமான அனுபவம் உண்டு. அதெல்லாம் ஒரு நியாய தீர்ப்பு என்று சொல்லி நம்ம அங்க பழைய ஏற்பாட்டை பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டிலும் அது நியாய தீர்ப்பு தான். இந்த நியாய தீர்ப்பை பார்த்து ஜனங்கள் ஆண்டவருடைய வருகையை அறிந்து கொண்டு அவருடைய வருகைக்காக ஆயத்தப்பட வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய சித்தம், அவருடைய விருப்பமா இருக்கிறது. இதெல்லாம் பாருங்க, நமக்கு கண்ணுக்கு முன்னாடி இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், பிரதர், வெளிப்படுத்தின விசேஷம் ஆண்டவருடைய வசனத்தை தெளிவாய் தெரிந்தவர்களுக்கு உள்ள இப்படி யோசனை வரும். பிரதர், வெளிப்படுத்தின விசேஷம் 16வது அதிகாரம் அந்திகிறிஸ்து நாட்கள் அல்லவா நடக்கும், அது இப்பவே நடக்குமா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆனால் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும், அந்திகிறிஸ்து நாட்கள்ல நடக்கும் தீர்க்க தரிசனங்கள் தான் அந்திகிறிஸ்து நாட்களில் நடக்கக்கூடிய தீர்க்க தரிசனமா இருந்தாலும் தீர்க்க தரிசனத்துக்கு 3 காலம் இருக்கிறது. அதாவது இது சொல்லப்பட்டு ஆல்மோஸ்ட் 1900 வருஷங்கள் முடிந்து விட்டது. அப்போ அன்றைக்கு சொல்லப்பட்டு அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறபடினால ஆல்ரெடி நம்ம கிராஸ் பண்ணி வந்துட்டோம். 19 நூற்றாண்டுகளை நம்ம கடந்து வந்துட்டோம். தீர்க்க தரிசனங்கள் பிற்காலங்களிலும் நடக்கக்கூடியதையும் எழுதப்பட்டிருக்கு, இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது எழுதப்பட்டிருக்கு, நடக்கக்கூடியதையும் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம அறிந்து, இந்த வசனத்துல அந்திகிறிஸ்து நாட்கள்ல நடக்கிறதா இருந்தாலும், ஆனால் இந்த சாம்பிளாக இன்றைக்கு நமக்கு கண்ணுக்கு முன்னாடி என்ன செய்யப்பட்டிருக்கு, ஆரம்பித்திருக்கிறது என்பதை நம்ம அறியணும். இது பியூரா ஃபுல் அண்ட் ஃபுல்லா இந்த உலகமெங்கும் இருக்கிற அந்த நீரூற்றுகள், உலகமெங்கும் இருக்கிற ஆறுகள்ல நடக்க போகிறது. ஆனா இன்னைக்கு இங்க சொல்லப்பட்ட வசனங்கள் அங்கே கொஞ்சம் கொஞ்சமா செயல்பட ஆரம்பித்திருக்கிறது. எப்படி அந்திகிறிஸ்து உடைய ஆவி இன்னைக்கு கிரியை செய்து கொண்டிருக்கிறதோ அதே மாதிரி அந்திகிறிஸ்து நீ தான் வருவான், ஆனா அந்திகிறிஸ்துவோட ஆவி இன்னைக்கே கிரியை செய்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்லி முதல் நூற்றாண்டிலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லு. அதே மாதிரி இந்த நாட்களிலும் கடைசி கால அடையாளங்கள் நமக்கு முன்னாடி தான் நடந்து கொண்டிருக்கிறது. எப்போ ஒரு 2000, அதாவது இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழும்பின நாளிலிருந்து கடைசி கால அடையாளங்கள் பூமியில உருவாகி கொண்டுதான் இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் இந்த காலங்களில் அது பெருகி கொண்டே இருக்கும், அந்திகிறிஸ்து நாட்கள் அதிகமாக பெருகும். அப்போ அதன் அடையாளமாக இப்ப ரீசெண்ட் நான் வந்த செய்தியை மட்டும் நான் ஒரு சில காரியங்களை மட்டும் சொல்லலாம்னு சொல்லி விரும்புறேன். பாருங்க, கடந்த பிப்ரவரி மாதத்துல 6ஆம் தேதியில பல நாடு, ஒரு நாடு கிடையாது, பல நாடுகள் என்ன நடந்திருக்கு, இந்த ஆறுகள்ல இந்த தண்ணீர்கள், அதாவது பூமியில இருக்கிற தண்ணிகள் எல்லாம் எப்படியா மாறினதா, இரத்தமாக மாறி இருக்கிறது. அதுல எந்தெந்த நாடு அதிகமா இந்த பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அர்ஜென்டினாங்கிற தேசத்துல நடந்திருக்குது. இப்போ ஒரு நாட்டுல நடந்தா கூட நம்ம நினைக்கலாம், பிரதர் இது ஏதோ ஒரு கெமிக்கல் கலந்துருப்பாங்க, இல்ல மழையினால ரெட்டா மாறி இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா ஒரு நாட்டுல நடக்கல. 2வது நாடு என்னன்னா பெருங்கிற நாட்டுல நடந்திருக்குது, எருசலேமில் நடந்திருக்கிறது, ஜப்பான் தேசத்துல நடந்திருக்கிறது, ஈரான் தேசத்துல நடந்திருக்கிறது. அப்படி என்று சொன்னால் இது நிச்சயமாகவே ஒரு நாட்டில் மட்டும் நடக்கல, உலகத்துல பல நாடுகள் நடந்திருக்குது. இது ஏதோ ஒரு அதிசயம் என்பதை நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது. இந்த அதிசயத்தை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 19வது வசனம், பூமி என்னவா மாறும், இரத்தமாய் மாறும் என்று சொல்லி. பூமியில இரத்தம் போன்ற அடையாளங்களையும் அதிசயங்களை கர்த்தர் செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்போ வெளிப்படுத்தின விசேஷம் 16ல் பார்க்குறோம், ஆறுகளிலும் நீரூற்றுகளிலும் அது இரத்தமாய் மாறும். அப்போ இதெல்லாம் எதை காண்பிக்கிறது அப்படின்னா ஆண்டோடைய வருகைக்கான ஒரு அடையாளமாக, அப்பா இந்த உலகம் கடைசி பகுதிக்கு வந்துட்டே இருக்குதுப்பா, உலகத்துல நடக்கிற ஒவ்வொரு அதிசயங்களும் ஆண்டோடைய வருகையை நமக்கு எச்சரிப்பாக, ஒரு எச்சரிப்பு மணியாக ஆண்டவர் நமக்கு காண்பித்து கொண்டிருக்கிறார். இதெல்லாம் பார்த்து ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனாக நீங்க நினைத்து விடாம பாருங்க, அதே அதிகாரத்துல நான் படித்த அதிகாரத்தில் இப்படியா ஒரு வசனம் சொல்லுது. அந்த வசனத்தை படித்து ஆண்டவர் நம்ம இன்னும் அவருடைய வருகைக்கு நேராக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்றாரு. 19வது வசனம் 2 அப்போஸ்தலர் 2:19 இப்படியாய் ஆண்டவர் சொல்றாரு, பூமியில இரத்தம் போன்ற அதிசயங்களை செய்வேன். அடுத்து என்ன சொல்றாரு, கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமான நாள் வருமுன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்கள் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைக்கிறார். அப்பனா இந்த அடையாளங்களும் அதிசயங்கள் எல்லாம் பார்க்கும்போது நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டுமாம்,
இன்னும் ரட்சிக்கப்படாதவங்க இதை கேட்டுக்கொண்டிருக்குன்னா, ஆண்டவரை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறிந்து கொண்டு அவருடைய பிள்ளையாய் நீங்கள் மாறி அவரை சொந்த ரட்சகராய் நீங்கள் ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஒருவேளை பிரதர், நான் ரட்சிக்கப்பட்ட நான் என்ன பண்ணணும்? ரட்சிக்கப்பட்டு நான் ரட்சிப்பின் பூரணத்தை நோக்கி நீங்கள் நகர வேண்டும், பூரணத்தை நோக்கி வளர வேண்டும். நீங்கள் ஒருவேளை சொல்லலாம், பிரதர் நான் பூரணத்தில் அடைஞ்சிட்டேன் அப்படின்னா. யாரும் பூரணம் அடைய முடியாது. கிறிஸ்துவை போல கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாய் நாம் மாறிக்கொண்டு கிறிஸ்துவின் அன்பை உலகமெங்கும் நம்ம அறிவிக்க வேண்டும். நீங்களும் நானும் வாழ்கிற எல்லா இடங்களிலும் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் பாருங்க, இந்த உலகம் கடைசி சுற்றி கொண்டிருக்கிறது. அவருடைய வருகைக்காய் இந்த உலகம் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. நீங்களும் நானும் என்ன செய்யணும்? முதலாவது ஆயத்தப்பட்டவர்களாய் மற்றவர்களை ஆயத்தப்படுத்துகிறதற்காகத்தான் இந்த செய்தியை கர்த்தர் நமக்கு தருகிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, நீர் பேசுகிற எல்லா வார்த்தைகளுக்காய் நன்றி. நீர் எங்களோடு பேசுனீங்கப்பா. உங்களுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்த நாங்கள் ஆயத்தப்பட அநேகரை ஆயத்தப்படுத்த உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.